ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். 1967ல மிக்கல் டால் விளையாண்ட ஒரு அட்டகாசமான கேம் பார்க்க போறோம். ஸோ இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான இன்சைட்ஸ் இருக்கும். எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சரையும் டால் வந்து எப்படி அப்ரோச் பண்றாரு அண்ட் அதை எப்படி பிரேக் பண்றாரு அப்படின்றத இந்த கேம் மூலியமா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டால் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, டால் வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு. பிளாக் வந்து C6 ரெஸ்பாண்ட் பண்றாரு. கேரக்கான் டிஃபென்ஸ் இப்ப D4 D5 இப்ப நைட் C3. ஸோ நைட் C3க்கு அப்புறமா D டெக் C4 நைட் டெக் C4. ஸோ இது வந்து கேரக்கான் டிஃபென்ஸ்லேயே வந்து மெயின் லைன்னு சொல்லுவாங்க. இப்போ நைட் D7 பிளே பண்றாரு பிளாக். இந்த இடத்துல சிம்பிளா இன்னொரு நைட்டையும் இப்போ டால் வந்து டெவலப் பண்றாரு. இப்போ நைட் G F6. ஸோ இந்த இடத்துல இந்த நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு பிளாக் வந்து ரெடியா இருக்காரு. பட் மிக்கல் டால் இந்த இடத்துல சிம்பிளா அவருடைய நைட்டை வந்து G3க்கு ரிட்ரை பண்ணிட்டாரு. இப்போ E6 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல சிம்பிளா அவருடைய பிஷப்பை வந்து டெவலப் பண்றாரு. இப்போ பிஷப் E7. இப்போ பிளாக்கும் கேசல் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ஒயிட்டும் கேசல் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ சிம்பிளா குயின் E2 C5 பிளே பண்றாரு. ஸோ C5 பிளே பண்ணி டாலோடைய சென்டர் பானை வந்து சேலஞ்ச் பண்றாரு. இந்த இடத்துல டால் சிம்பிளா கேசல் பண்ணிக்கிறாரு, பிளாக்கும் கேசல் பண்ணிக்கிறாரு. இப்போ சிம்பிளா ரூக் D1 பிளே பண்றாரு. ஸோ ரூக் D1 மூலமா ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு D5ல போட்டிருக்காரு முக்கியமான இந்த சென்டர் ஃபைல். இப்போ C டெக்ஸ் D4 நைட் டெக்ஸ் D4. இந்த இடத்துல சிம்பிளா பிளாக்கும் வந்து ரூக் E8 பிளே பண்றாரு. ஸோ ரூக்கை வந்து அவரும் முக்கியமான இந்த E5ல போட்டிருக்காரு. பட் எனிவே இந்த இடத்துல இப்போ சிம்பிளா B3 பிளே பண்ணி இந்த பிஷப் வந்து லாங் டைகனல்ல போட பார்க்குறாரு. இப்போ சிம்பிளா குயின் B6 பிளே பண்றாரு. ஸோ குயின் B6 மூலிமா இந்த நைட்டுக்கு வந்து அட்டாக் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால சிம்பிளா பிஷப்பை வந்து ஃபேன் கிட்ட பண்ணி இந்த நைட்டையும் வந்து சேஃப் கார்ட் பண்றாரு. இப்போ நைட் F8 பிளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல நைட் F8 மூலிமா நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த G6 ஸ்கொயருக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளா நைட்டை வந்து F3 போட்டுக்கிறாரு. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நைட்டை வந்து கிங் சைடில் எடுத்துன்னு வந்து ரீமென்யூர் பண்ணிக்கிறாங்க. இப்போ பிஷப் D7. ஸோ இந்த இடத்துல கடைசியாக பிளாக் வந்து அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை வந்து டெவலப் பண்ணுறாரு. ப்ளஸ் அவருடைய ரூக்ஸும் இந்த இடத்துல இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக டால் வந்து நைட் E5 பிளே பண்ணுறாரு. இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. திருப்பி நீங்கள் பிஷப்பை வந்து பேக்வர்ட்லாம் கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய பிஷப் வந்து ஹோம் ஸ்கொயர் போன மாதிரி ஆகும். உங்களுக்கு வந்து டெம்போவும் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த பிஷப்பை வந்து நம்ம மூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிளாக்குக்கு வந்து கை கொடுக்காது. ஸோ இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளா அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து D8ல போறாரு. இந்த ஏ ரூக் எடுத்துட்டு வந்து எனிவே இந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணாலுமே இப்போ சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நைட்டை வச்சு நம்ம இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக்குக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. பட் சிம்பிளா இந்த இடத்துல டால் என்ன பண்றாருன்னா இந்த பிஷப்பை இப்போ கேப்சர் பண்ணல, அவர் சிம்பிளா அவருடைய இன்னொரு நைட்டை வந்து E4க்கு கொண்டு வராரு. இந்த F6ல இருக்க நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேட்கிறாரு. பிளாக்கும் இந்த இடத்துல சிம்பிளா இந்த நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. இந்த நைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ பிஷப் வந்து C8 வந்துடுறாரு. ஸோ இப்போ இந்த நைட் வந்து இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த பிஷப் C8 போறதுல எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த ரூக் வந்து இப்போ ஆக்டிவ் ஆயிட்டாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளா குயின் H5 பிளே பண்றாரு. ஸோ குயின் H5 மூலமா இந்த இடத்துல பிளாக்குக்கு வந்து சில த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ முக்கியமாக இந்த பிஷப்பும் குயினும் வந்து இந்த H7 ஸ்கொயரை வந்து த்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நைட்டும் குயினும் பார்த்தீங்கன்னா இந்த F7 ஸ்கொயரை வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் நீங்க பார்க்கும்போது பிளாக்குடைய நைட் வந்து F8ல இருக்கிறதுனால இந்த H7 ஸ்கொயரை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம H7ல இருக்கிற த்ரெட்டை வந்து விட்டுட்டு நம்ம F7ல இருக்கிற த்ரெட்டை மட்டும் காப்பாற்றணும் போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல அது வந்து பெரிய தவறா அமைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க F7ல இருக்கிற பானை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு F6 பிளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா பிஷப் டெக்ஸ் H7 பிளே பண்ணிக்கலாம். சிம்பிளா பிஷப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த பிஷப் சாக்ரிஃபைஸை பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணாம அவருடைய கிங்கை வந்து மூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நைட் F7 மூலியமா ஒரு சூப்பரான செக்மேட்டு. இந்த இடத்துல பிஷப் பார்த்தீங்கன்னா இந்த G8 ஸ்கொயரை சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கிங் பார்த்தீங்கன்னா கார்னர்ல செக்மேட் ஆயிட்டாரு. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த பிஷப் வந்து டேக் பண்ணி தான் ஆகணும். இந்த பிஷப்பை நீங்க நைட்டை வச்சு டேக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ குயின் F7 செக் வரும். இப்போ திருப்பி கிங் வந்து H8 தான் மூவ் ஆகி ஆகணும். இப்போ நைட் G6 மூலியமா திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட் மூலியமா இந்த கேமை வந்து ஒயிட் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து F7 ப்ளஸ் இந்த H7 ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் வந்து சேஃப்கார்ட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறதா சொல்லிட்டு இந்த G பானை வந்து புஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த G பான் மூலிமா நம்ம இந்த F7 பானையும் தடுக்கிறோம், ப்ளஸ் இந்த H7 பானையும் தடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளாக நைட் G4 பிளே பண்ணிக்கலாம். ஸோ நைட் G4 மூலிமா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த குயின் சாக்ரிஃபைஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளா நைட் H6 மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். இந்த லாங் டயகனல்ல இந்த பிஷப் வந்து சூப்பரா கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல கிங்கால எங்கேயுமே வெளியில வர முடியாது. சூப்பரான ஒரு செக்மேட். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால உங்களால இந்த குயின் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ப்ளஸ் இப்போ ஒயிட்டுடைய இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இந்த லாங் டயகனல்ல சூப்பராக வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சப்போஸ் இந்த குயினை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இந்த F1 புஷ் பண்ணி இந்த பிஷப்பை வந்து பிளாக் பண்ணணும்னு நினச்சாலுமே இந்த இடத்துல
பிஷப் டெக்ஸ் F6 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நைட் டெக்ஸ் பிஷப் மூலமா இப்ப பாருங்க கிங்குக்கும் குயினுக்கும் 4க்கும் நம்ம ரூக்க வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இது மூலமா பாத்தீங்கன்னா ரொம்பவே சுலபமா ஒயிட் வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால வந்து கண்டிப்பா உங்களால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல ஜி பானை வச்சும் இந்த F7 and இந்த H7 த்ரெட்டை வந்து தடுக்க முடியாது. பிளஸ் உங்களுடைய எஃப் பானை வச்சு மட்டுமே உங்களால தடுக்கவும் முடியாது. ஸோ இதனால இப்ப பிளாக் வந்து நைட் எடுத்துன்னு வந்து G6ல போட்டு ஃபுல்லா கவர் பண்றாரு இந்த ரெண்டுத்தையும். பிளஸ் இந்த நைட்டையும் வந்து அட்டாக் பண்றாரு. ஏன்னா இந்த நைட் வந்து இப்ப அட்டாக்கிங் பீஸா இருக்கு. ஸோ இந்த நைட்டையும் வந்து அவருடைய நைட் எடுத்துட்டு வந்து டிஃபெண்ட் பண்ணி அந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப டால் என்ன பண்றாருன்னா சிம்பிளா நைட் எக்ஸ் F7 ப்ளே பண்றாரு. அவருடைய நைட்டே பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஸோ இந்த சாக்ரிஃபைஸை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த சாக்ரிஃபைஸை நீங்க அக்செப்ட் பண்ணனா ஆல்ரெடி உங்களுடைய கிங் சைட் பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இது மூலமாவே ஈஸியா கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதனால பிளாக் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்ப பிளாக் உடைய கிங் வந்து F7 வந்ததுக்கு அப்புறமா இந்த H7 பான் ஃப்ரீயா இருக்கு. ஸோ இந்த H7 பானை இப்ப டால் வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா டால் வந்து அவருடைய ஒரு பீஸை கொடுத்து ஆப்பனன்ட்டுடைய 2 பான்ஸை வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த 2 பானுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான பானு. ஏன்னா பிளாக் உடைய கிங் சைடில் இருக்கிற பானு. ஸோ பிளாக் உடைய கிங் சைட் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே இந்த இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா இப்போ E5 புஷ் பண்றாரு. ஸோ E5 புஷ் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லாங் டைகனல்ல இருக்கிற இந்த பிஷப் வந்து இந்த G7 ஸ்கொயரை வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு பிஷப்பும் குயினும். ஸோ கண்டிப்பா இதை வந்து நம்ம தடுத்தாகணுன்ற ரீசனால இப்போ இந்த E5 புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து அப்படியே பிளாக் பண்றாரு. இப்போ சிம்பிளா என்ன நடக்குதுன்னா ரூக் டெக்ஸ் ரூக் ரூக் டெக்ஸ் ரூக் ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ சிம்பிளா குயின் H5 ப்ளே பண்றாரு. ஸோ குயின் H5 மூலமா இந்த நைட்டை வந்து அப்படியே பின் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ குயின் வந்து E6 வராரு. இந்த இடத்துல குயின் E6 வந்ததுமே இப்போ பிளாக்கோடைய ஒரு முக்கியமான மோட்டிவ் இருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா என்னதான் பிளாக்குக்கு 2 பான் போனாலுமே ஒயிட்டுடைய ஒரு பீஸை வந்து பிளாக் வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பீசஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா இந்த கேம் வந்து பிளாக்குக்கு ஃபேவரா போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த இடத்துல இப்போ ஒயிட் வந்து கேர்லெஸ்ஸா வேற ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா குயின் G4 வந்து ப்ளே பண்ணலாம் பிளாக். ஸோ குயின் G4 மூலமா நம்ம இந்த பிஷப் வந்து த்ரெட்டன் பண்றோம். பிளஸ் இந்த குயின் எக்ஸ்சேஞ்சும் நம்ம கேட்குறோம். ஒயிட் வந்து இந்த இடத்துல குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே ஆகணும். குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பீசஸ் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆயிடுச்சு பாருங்க. பிளஸ் இந்த இடத்துல இப்போ பிளாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் வந்து அவருடைய ஒரு மெட்டீரியல் அட்வான்டேஜை வச்சு கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வரும். என்னதான் 2 பான் இல்லைனாலுமே அவருக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறதுனால ரொம்பவே சுலபமா இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். பிளஸ் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா பிஷப் பேர் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால முக்கியமா குயின் வந்து இந்த ஒரு பர்டிகுலரான இந்த E6 ஸ்கொயருக்கு வந்ததுக்கு அப்புறமா டால் என்ன பண்றாருன்னா சிம்பிளா அவருடைய இந்த H பானை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. குயின் G4 மூவை வந்து ப்ரிவென்ட் பண்றாரு. பிளஸ் ஃபியூச்சர்ல ஒயிட்டுக்கும் இந்த ஒரு இடத்துல பேக் ரேங்க் வீக்னஸும் இருக்காது. இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா பிஷப் C5 ப்ளே பண்றாரு. ஸோ பிஷப் C5 மூலமா பிஷப் வந்து கிங் இருக்கிற இந்த டயகனல்ல வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிங் H1. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பானை வந்து ஃப்ரீயா மூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்ப சிம்பிளா பிஷப் D4 ப்ளே பண்றாரு. பிஷப் D4 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து த்ரெட்டன் பண்றாரு. இந்த இடத்துல டால் வந்து சிம்பிளா அவருடைய ரூக் எடுத்து வந்து D1ல போறாரு. நீங்க இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணீங்கன்னா இந்த ரூக்கே போயிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த பிஷப் வந்து இப்ப பின்ல இருக்குது. இந்த இடத்துல இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய ரூக்கை வந்து ஃபர்ஸ்ட் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப இந்த பிஷப் வந்து ஆபத்து இருக்கு. இந்த இடத்துல இப்ப இந்த பிஷப் ஆபத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல இப்ப சிம்பிளா இந்த பிஷப் எடுத்துட்டு வந்து அழகா இந்த A3 ஸ்கொயர்ல போட்டு இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்கிறதுனால இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து இந்த A6 ஸ்கொயர்ல போட்டுட்டாரு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு மூவ் தான் ப்ளே பண்றாரு டால். இந்த மூவ் மூலியமா பிளாக் டோட்டலா கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அது என்ன மூவ்ன்றது வேணும்னா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு பிரில்லியன்டான மூவ். பிளஸ் இது வந்து ஒரு ஸ்டன்னிங்கான ஃபினிஷ். அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பிஷப். ஸோ ரூக் டெக்ஸ் பிஷப் மூலிமா இந்த ரூக்கியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த இடத்துல ஒயிட்டோடைய இந்த பிஷப்பும் ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ பிளாக்கால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சப்போஸ் பிளாக் வந்து இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக பிஷப் D5 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் D5 மூலிமா நம்ம குயினை வந்து வின் பண்ணிடலாம். அப்படி இல்லையா இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸை பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த ரூக்கை வந்து டேக் பண்ணிட்டாலுமே இந்த இடத்துல சிம்பிளா பிஷப் D5 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த பிஷப்பை இந்த குயின் வந்து சூப்பரா சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருந்து குயினை வின் பண்ணிட்டு ஒயிட் ரொம்பவே சிம்பிளா கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு பொசிஷன்ல நீங்க இப்போ இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனிவே உங்களுடைய குயின் போக போகுது அப்படின்ற ஒரு ரீசனால இந்த பிஷப்பை இப்போ பிளாக் கேப்சர் பண்ணிட்டானா இந்த இடத்துல சிம்பிளா குயின் F5 செக் வரும். ஸோ குயின் F5 செக் மூலமா நீங்க குயின் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த குயின் வந்து பின்ல இருக்கிறாரு.
இப்போ கிங் வந்து திருப்பி வந்து குயினுக்கு பக்கத்துலேயே சப்போர்ட்டாக வராருன்னா இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பிஷப் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்போ சிம்பிளாக இந்த நைட்டை நம்ம டேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. இப்போ பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பான்ஸ் போயிடுச்சு. ஒயிட்டு கிட்ட வந்து குயின் இருக்குது, ப்ளஸ் ஒயிட்டு கிட்ட நிறைய பான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட்டோடைய பான் மெஜாரிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பிளாக்குக்கும் சென்டரில் வந்து ஒரு ஐசோலேட்டட் பான் இருக்குது. இந்த ஒரு ஐசோலேட்டட் பானையும் ஈஸியாக ஒயிட் வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இது மூலிமா பிளாக் வந்து ரொம்பவே சுலபமாக கேமை வந்து லூஸ் பண்ணிடுவார். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால் இந்த ஒரு ரூக் டெக்ஸ் D4 பிரில்லியன்சிக்கு அப்புறமா பிளாக் வந்து டோட்டலாக கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு அசத்தலான ஃபினிஷ் மிக்கல் டால் கிட்ட இருந்து. ஸோ கண்டிப்பாக இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா மிக்கல் டால் அப்படிப்பட்ட ஒரு பிளேயர். இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ப்ளஸ் நம்ம சேனலையும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை பாருங்க. தேங்க்யூ.